மாயவா வாச ஆபத் பாண்டக அநாத இரட்சகா உலகத்தை கட்டி காக்கக்கூடிய பரம்பொருள் இந்த போர் மன்னனை தேடி வந்திருக்கிறீர்களே காரணம் இல்லாமலா வந்திருப்பீர்? போர் மன்னா தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்க வேண்டாம். நான் நடிப்பில் மிகப்பெரிய வல்லவன். ஆமா, நீ நான் சொல்லியிருந்தா நீ அங்கேயே வந்திருப்ப. உன்னை நாடி இவ்வளவு தூரம் நான் பாத யாத்திரையா வந்துட்டேன். எங்க போயிட்டாரு நம்ம ஆட்சியத்தை செய்தவன் சொல்லியிருந்தா ஆரம்பிச்சுருப்போம். எதுக்கு? அதனால இங்க இருவர்கள் வந்தார்கள். அவங்க எங்க? அந்த இருவர்களா? ஆமா, அந்த மடையர்களை அடி அடி என்று அடித்து அவர்களை கையும் காலுமாக கட்டி உள்ள வைத்திருக்கின்றேன். உன்னுடைய சிறைச்சாலையில் ஆமா அவங்களை பாதுகாப்பு வச்சிருக்கிறேன். ஆமா, அவங்க இருவர்களும் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய அத்தை மக்கள். அத்தை மக்களா? ஆமா. அதனால அவங்க ரெண்டு பேரையும் வெளியே கொண்டான். அதுல இருக்கின்றானே அந்த கறி மூஞ்சி பையன். ஏப்பா என்னையும் சுட்டி காட்டுகிறாய் நீ. ஆமா, இவரும் கருப்பு தானே. அதுக்கு என்ன பண்றது? உலகத்துல பாதி பேரு கருப்பு, பாதி பேரு சிவப்பு தான். அதனால் இருவர்களையும் அழைத்து வா. எதற்காக நீ கட்டி வச்சிருக்கிற? எதற்காக? ஆமா, கானகத்திற்கு சென்றேன். சமுத்திரத்தின் கரையிலே அழகிய ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று அவளோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென அபயம் விழுந்து அவனிடத்தில் போய் விழுந்தாள். அபயம் விட்ட பெண்ணை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான் என்று ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டா சொன்னா உனக்கு தேவை பொண்ணு. அவனை தேடி இன்னொருத்தவன் தான். அவனை செம்ம குப்பி குப்பி உள்ளார வச்சுக்கிறான். இருவர்களையும் அழைத்து வா. இதோ பாரு இவனா. மாமா மாமா பாப்பா மாமா ஏன்படி பயப்படுற? அண்டரண்ட சராதரத்தில் உன்னை எதிர்த்து போர் புரியக்கூடிய எவன் வல்லமசாலி இருக்கான நீ பயந்துக்கிற? ஆறு நீ ஏமாமா குத்துறாங்க கடவு கடவான்னு. ஏப்பா காண்டிபதாரி, நீ வில்லெடுத்து போர் செய்தால் வீரட்டோடு யானை அப்பி இருக்கின்ற பலஜாலி நீயே இங்க அழைக்க இங்க இருக்கின்றாய். காரணம் நானும் அண்ணன் போல் அண்ணனை தேடி வந்தேன். அண்ணவனால் நானும் அடிபட்டு நிக்கிறேன் மாமா. அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா அப்படின்னாங்க. வல்லவன் ஆந்தான் என்று என்பது மகா கோடி தன்னை பெருமையாக நினைத்தால் தட்டம். அதனால உங்க பலசாலி வந்து மோதிக்கிட்டீங்க. பெறாவாட்டமே முடிக்கிற மாமா வந்துட்டல அடிச்ச அடி மாமா. அப்படி நான் வந்துட்டல என் பேர சொல்ல வேண்டியதானே. உன் பேர சொன்ன பிற்பாடு தான் அடி அதிகமா கொடுக்குறோம். ஏப்பா நீ என் பேர சொன்னியா? ஆமா, ஆயனுக்கும் மைத்துனன் சொன்ன உடனே அடிக்கிறான் மாமா. என் பேர சொல்லி கடவு கடவா ஒன்றா வாங்கணும் உனக்கு இல்ல தெரியும். சரிங்க வா. ஆனா மறுபடியும் அவங்ககிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல ஆமா, இவர் ஒரு பெண்ணை துறைத்து வந்தாரா? ஆமா, உன்னிடத்தில் அடைக்கலமானால அடைக்கலம் ஆச்சு. அந்த பெண் எங்கே? தெரியாது. பார்த்தாயா இந்த கறி மூஞ்சி பையனுக்கு ஒரு திமிரு? மறுபடியும் என்னையே சுட்டி காட்டுகிறாய். இல்ல அவன் மூஞ்சி தான் சொல்றேன். வா மாமா. பீமா மாமா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கிறேன். சரி, ஒரு பெண் வந்தது உண்டா? வந்தா மாமா, அவன் துரத்திக்கிட்டு வந்தான். அவை மட்டும் விழுந்தாளா? ஐயா காலடி அவை விட்டு விழுந்தா. அந்த பெண்ணு எங்கே? தெரியல. இவனை இது மேல உயிரோட விட மாட்டான். ஒருமை, எனக்கு பெண் தான் முக்கியம். ஒருமை நான் பார்த்துக் கொள்கிறேன். தீமா, அவர் துரத்தி வந்த பெண்ணை அவையும் விட்டு காட்டீர்களா? காட்டேன். அப்ப நீ காத்த பெண்ணு இருக்க வேண்டுமா? அந்த பெண் எங்கே? தெரியல. பீமா நான் சொல்வது ஒன். ஏப்பா அடிச்சு கிடிச்சு மூளை குழம்பு போச்சா? என்னப்பா எனக்குதான் இப்ப குழம்பு இருக்கு. அவர் ஒரு பெண்ணை துரத்தி வந்தாரா? குளக்கரைக்கிட்ட ஒரு பெண்ணை துரத்திட்டு வந்தார். இன்னி என்ன செஞ்ச? ஏன் நான் அந்த பெண் வந்து என் காலடியில அண்ணா அவைய வெற்றி விழுந்துச்சு. விழுந்தால நல்லா தெளிவா தான் இருக்கிற. நான் மாமகிற தெரியுதுல்ல.
உன் கையில 5 விரல் இருக்குது, கணக்காத்தான் தெரியுறேன் நானு. ஓ கரெக்டா இருக்கிற. அப்படின்னா இப்பதான் தெளிவா இருக்கு. அடிச்ச அடியில ஏதாவது கிராக் ஆகி போச்சான்னு நினைச்சான். அவர் ஒரு பெண்ணை துரத்தி வந்தது உண்மை. துரத்தி வந்தார் என்று பாதத்திலே விழுந்து அண்ணா அவையை விட்டு விழுந்தது பார்த்தது உண்மை. நான் என் உயிருள்ள வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுமான்னு சொன்னேன். ஆமா. அந்த பெண் எங்கே தெரியாது. மாயவா இவனை இங்கேயே சாவடிச்சு மாலி கையோட போட்டு இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. மாமா சீமா மாமா ஏய் சொல்லு மாமா. ஏன்டா என்ன இப்படி குழப்புற? அடிக்கிறான் ஒரு மண்ணா மறுபடியும் எதுக்கு அவனை கூப்பிடுற? மாயவா இவனுக்கு புத்தி மாறி விட்டது. எங்க மண்டை மேல அடிச்சுட்டேன். மண்டை மேல அடிக்காம விட்டுத்தான் தப்பு. எல்லாம் சொல்றான் ஆனா தெரியலங்கிறான். அதுதான் என்னன்னு தெரியல. அப்படி நீ இவனை உயிரோட விட முடியாது. பச்சே பச்சே உன் முன்னாடியே என்ன உயிரோட விட மாட்டேங்கிறான். சரி போகட்டும்பா. அந்த பெண்ணை விட்டால்தான் நீங்களை விடுவ. இவனை விடுவேன். இல்லை திருமூர்த்தியை ஒன்று சேர்ந்தாலும் என்னை எதிர்க்க முடியாது. ஏமாமா அந்த பொண்ணு தான் இல்லையே எனக்கு. மறுபடியும் எங்கேயும் என்ன கொண்டு மாட்ட விடலான்னு எதிர்பார்த்தீங்களா? அர்ஜுனா பாப்பா சரி நீ ஒப்புக்கொள். அந்த பெண்ணை நான் ஒப்படைக்கின்றேன். ஒப்புக்கொள். எதுக்கு? ரெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு வந்திருக்கிறேன் என்ன கொண்டு அவங்ககிட்ட மாட்ட விடுறதுக்கு. நீ ஒப்புக்கொள்ளப்பா. நான் ஆச்சு ஆற கொண்டு வந்து காட்டுறது. உனக்கு தேவை அந்த பொண்ணு தானே. சொல்லு. உன்னை நம்பி சொல்லலாமா? சொல்லுப்பா. ஏய் கரிமூஞ்சி பையா உன்னதான் மாமா சொல்றான். பாத்தியா மாமா மாமாங்கிற மாதிரி உனக்கு மூளை குழம்பி விட்டது. அந்த பெண் எங்கே? தெரியல. இனிமேல் இவனை விட மாட்டேன். பாரு மாமா கடைசியா கேக்குறேன். சரி அந்த பெண்ணை நான் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். அப்படி நான் ஒப்படைத்தால் இவர்களுக்காக நீ என்னதான் செய்வ? மாயவா அந்த பெண் எனக்கு கிடைத்தாலே போதும். அந்த சிவபெருமானிடத்திலிருந்து வெற்றி இருக்கின்ற அதாவது ஆயுதங்களையும் அதாவது உங்களுக்கு எது கேட்கின்றீரோ அது என்னிடத்தில் இருந்தால் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். போகட்டும். அதாவது அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒப்படைத்தால் நீ எதை கேட்டாலும் இவங்களுக்காக தரேன். அந்த பெண்ணிற்காக என் உயிரையே கொடுப்பேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தர மாட்டேன். ஒன்றும் வேண்டாம். அதாவது சிவனிடத்தில் பெற்ற பஞ்சாபரத்தை 5 பொருட்களையும் இவங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். மாயவா என்ன அது இருந்து விட்டீரா? காரணம்? சிவபெருமானை கோரி தவமிருந்து பஞ்சாஸ்திரம் பெறுவது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்பேற்பட்ட அஸ்திரங்களை இவர்களுக்கு தர வேண்டும். அப்பதானே சொன்னேன். இப்பதானே சொன்னேன். ஆமா ஒரு மனிதன் சொல்வாக்கை காப்பாற்றுவது மிகப்பெரிய செல்வாக்கு. இப்பதானே தாரணம் சொன்னேன். எனக்கு இந்த அஸ்திரங்களை விட அந்த பெண் தான் முக்கியம். பெண்ணோடு வர்றோம். இதை தானமாக எங்களுக்கு தர வேண்டும். இதோ தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ அவங்கிட்ட பெண்ணா உணாது கொடுக்கறான்னு சொல்லிவிட்டேன். ஆமா நாங்க அண்ணன் தம்பி 5 பேர் ஆண் மக்கள். அது ஊரறிஞ்ச விஷயம். சரி இன்ன வரைக்கும் வாங்கினதே கடவுளவா வாங்கியிருக்கிறோம் மாமா. மறுபடியும் கொண்டுட்டு போய் என்ன மாமா பீமஜானா நீ ஏதோ மின்பலி பின்பலி வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற. நான் உன்னை நம்பி இனிமே நான் வரமாட்டேன். இல்லை நான் சொல்வதை நன்றாக கவனி. எப்படி? நான் நாடகத்தில் வல்லவன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதாவது பாண்டு மகாராஜனும் குந்தி மந்தார தேவி எங்க அத்த மகள் இருவர்களும் ஆரணிமான வனத்திலே அதாவது வாழ்ந்தார்கள். அமதிகந்த மகானுடைய சாபத்தினால் சுருங்கி வனத்துல. ஆமா சரி மனைவியுடன் சேர்ந்தால் மரணம். இப்படி இருக்க நீங்க 5 பேர்த்தையும் எங்க அத்தை குந்தமாதேவி அதாவது முனி பூங்காவுக்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு சென்றார். சரி உங்க அப்பா பாண்டுராஜும் அதாவது சித்தன்னை மந்திராதேவியோட புணர்ச்சியாக அவர் தலை விடித்து மரணம் அடைந்தார். உண்மைதான். அப்ப தந்தனுக்கு சபாது குங்கும கட்டைகளை வெட்டி சரி உங்க தந்தையார நீங்க தகனம் செய்தோம். தகனம் செய்தீங்க. ஆமா கணவனை பண்ற பாவி நான் இன்னமே இருக்க கூடாதுன்னு சொல்லி சரி அந்த அக்னியில் குதித்தாள் இந்த பெண்ணு. என் சிறிய தாய். ஆமா அப்ப உன் தந்தையாராகப்பட்ட விந்தாகப்பட்டது சேர்ந்த உடனே தன் அங்கத்தில் இருந்து அந்த உடல் வெடிக்கும் போது கேசவனை மார்க்கமாக செல்ல நான் சங்கால் பிடித்து சரி சமத்தர்ராஜங்கிட்ட கொடுத்து நான் கேட்கும் போது இந்த குழந்தையை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்கிறேன். அந்த பெண்ணு தான் இந்த பெண்ணு. எங்களுக்கெல்லாம் தங்கச்சி ஒண்ணு இருக்குதா? 5 பேத்துக்கும் அழகிய ஒரு தங்கை. அவள் பேரு சங்குபதி. இதுவரை எங்கள்கிட்ட சொல்லல.
இந்த காலம் வரும்போது தானப்பா சொல்ல முடியும். அதனால் இப்ப காலம் வந்து விட்டது. சரி, புறப்படுங்க போலாம். உங்க தங்கச்ச கூட்டிட்டு வரலாம். சமுத்திரராஜன் இடத்துல. ஆமா, புறப்படுங்க போலாம்.